தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு. இந்த வலது பாரிசம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வசன ஆதாரங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாரு, அவர் கல்லெறியப்படும் போது அந்த இடத்துல ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. அந்த ரகசியம் என்ன, நீங்கள் அதை தேடி படிங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வசன ஆதாரத்தோடு வலது பாரிசம்னா என்ன, தேவனுடைய வலது பாரிசம் அப்படின்றது எதை குறிக்குது, அவருடைய வலது கரம் அப்படின்றது ஃபிசிக்கலாக அவருடைய வலது கரத்தை குறிக்குதா இல்லை அவருடைய வல்லமையை குறிக்குதா அப்படின்றத வசன ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். மனுஷன் என்னைக்கும் தேவனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. வசனம் இப்படி இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லலாமே ஒழிய நம்மளுடைய சொந்த கதையை இதில் புகுத்தக்கூடாது. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த வசனத்தை தான் நம்ம படிக்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே ஒரு கடவுள் தான் நமக்கு. அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் கர்த்தர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்கிறது அவரை தான். இந்த இஸ்ரவேலே அப்படின்றது ஏன் உங்களுக்கு நான் படிக்கிறேன்னா, நீங்கள் தான் இஸ்ரவேலர்கள். நிறைய பேருக்கு அது தெரியல. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னமும் இஸ்ரவேலர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான். கூடிய சீக்கிரத்தில் நாம் எப்படி வசனத்தின்படி இஸ்ரவேலர்கள், நம்மளை தான் இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் தான் இந்த ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுறதா அந்த சீன் அங்கே தான் வருது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனமும் 56வது வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது பரிசுத்த ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து எதை பார்க்குறாரு, தேவனுடைய மகிமையை பார்க்குறாரு. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டு. இந்த வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே தேவனோட ரைட் சைடில் காட் ஜீசஸ் நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிறீங்க. சரி, பிதா வேற இயேசு கிறிஸ்து வேற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பரலோகத்தில் 2 இரட்சகர்கள் இருக்க முடியுமா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, என்னை இல்லாமல் உங்களுக்கு வேற இரட்சகர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பிதாவும் ஒரு இரட்சகர், இயேசு கிறிஸ்துவும் ஒரு இரட்சகர், 2 இரட்சகர்கள் பரலோகத்தில் இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, அந்த அர்த்தத்தை வசன ஆதாரத்தோடு நம்ம பார்ப்போம். அடுத்த வசனமே படிங்க. எப்பயுமே ஒரு வசனம் படிக்கிறோன்னா அதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. அதுக்கு மேலே கீழே அது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம். சில நேரத்தில் ஒரு வசனத்தோட விளக்கம் மேலே கீழே மட்டும் இல்லை, அந்த முழு அதிகாரத்தை படித்தோன்னா அதில் எங்கேயாவது மறைஞ்சிருக்கும். இல்லை அதுக்கு முந்தின அதிகாரம் ஃபுல்லாத்தையும் நம்ம படித்து பார்க்கணும். இல்லை அதுக்கு அடுத்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அதோட விளக்கம் அங்கே தான் இருக்கும். ஆண்டவர் அங்கே தான் வச்சுருப்பார். நீங்கள் தேடணும், நீங்கள் தேடினா கண்டடைவீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் எதை பார்க்குறாரு, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தையும் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இப்போ சில நேரங்களில் சில வசனத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லும்போது நம்ம அந்த விளக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் பைபிள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு சில நேரம் அந்த மாதிரி பண்ணும். அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கேஜேவியை தான். சில பேர் சொல்லுவாங்க கேஜேவி படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அது அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். சில நேரம் நீங்கள் டிக்ஷனரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார், உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், அதே 56வது வசனம் தான். இங்கிலீஷில் எப்படி இருக்குது பாருங்கள். And said, behold, I see the heavens open and the Son of Man standing on the right hand of God. ரைட் ஹேண்ட், தேவனுடைய வலது பாரிசம்
அப்படின்றது என்னது? ரைட் ஹேண்ட். அவருடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறத பார்க்குறாரு. சன் ஆஃப் மேன் ஸ்டாண்டிங் ஆன் த ரைட் ஹேண்ட். இதை நீங்கள் அப்படியே எக்ஸாக்டாக அதோட அர்த்தத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் மீனிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காடோட ரைட் ஹேண்டு மேலே சன் ஆஃப் மேன் நிற்கிறாரா? இல்லை, கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது எதை குறிக்குது? அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகம் 15:6. இதில் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய வலது கரத்தை பற்றி, ரைட் ஹேண்ட் நம்ம படித்தோமா? வலது பாரிசம் வலது கரம் ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு தான் அந்த இங்கிலீஷ் வேர்ஷனில் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை காமிச்சேன். அங்கே வலது பாரிசம் வர்ற இடத்துல ரைட் ஹேண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் கேஜேவியில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை நிறுத்தி திரும்ப பேக் போய் கூட இன்னொரு முறை பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். இந்த வலது கரம் சொல்கிறது வலது பாரிசத்தை தான் குறிக்குது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, வல்லமையாக இருக்குது. அவருடைய வல்லமையை சொல்கிறது இது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைவனை நொறுக்கி விட்டது. அந்த பகைஞனை நொறுக்கி விட்டது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது? ஆண்டவரோட லிட்ரலாக அவருடைய வலது கரம் போய் பகைஞனை நொறுக்குனதா? அவருடைய வல்லமை தான் அது. அவருடைய வல்லமை தான் வலது கரம். திரும்ப படிக்கிறேன் கேளுங்க. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. புரிஞ்சுதாங்க? வலது கரன்றது அவருடைய வல்லமையை குறிக்குது, அவருடைய பலத்தை குறிக்குது, அவரோட பவரை குறிக்குது. இப்போ அடுத்த வசனத்துக்கு நம்ம போவோம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் பாருங்கள். இது மத்தேயுல இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய ஒரு இடம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு என்ன செய்கிறாரு? அவர் வாயால் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தன்னை தான் என்னன்னு சொல்கிறாரு? மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும், வீற்றிருப்பதுன்னா உட்கார்ந்துருப்பது. உடனே தான் நம்ம சொல்லிடுறோம்ல, ரைட் சைடில் இன்னொரு சிங்காசனம் போட்டு அவர் உட்காந்துருக்காரு, வலது பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு தானே நமக்கு எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இந்த வலது பாரிசத்தில் வீற்று இருக்கிறத பற்றி இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். இது மனுஷனோட வார்த்தை கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. தேவன் இதுக்கு விளக்கம் எப்படி சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் கவனிங்க. சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும். இப்போ இந்த சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தை இன்னொரு இடத்துல அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 19:28 வசனத்தில் பாருங்கள். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே, அதாவது அவர் உயிர் தெழுந்த பிறகு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ புரியுதாங்க உங்களுக்கு? இதில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல். அங்கே இதுக்கு முந்தின வசனத்தில் என்ன பார்த்தோம்? சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும். இங்கே சர்வ வல்லவரோட வலது பாரிசன்றதை விளக்கம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ வலது கரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஆண்டவர் தேவனா அங்கே போய் தன்னுடைய இடத்துல உட்கார்றாரு, தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றாரு. அங்கே நிறையா சிங்காசனம் இல்லைங்க, ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 பாருங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றி இருந்தார். புரியுதா? இப்போ வானத்தில் ஒரு சிங்காசனம் தான் இருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இங்கே தேவன் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படித்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி வந்திருக்கும்.
5ஆம் அதிகாரம் படிக்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிதாவை வந்து அங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம். தேவன் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம். அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கடைசியாக என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த காட்சியை பார்க்குறார் ஸ்தேவான். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா, வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறத பார்த்து என்ன சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்போ ஸ்தேவானுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தான் தேவன் அப்படின்றது. எப்படி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு வசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாக்டாக அதோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும், டெப்த்தாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேஜேவி எடுத்து வச்சு அதே வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்கள், கேஜேவியில் And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. நல்லா கவனிங்க, அவங்க வந்து கல்லெறிஞ்சாங்க. எதுக்கு கல்லெறிஞ்சாங்க? காலிங் அப்பான் காட், தேவனை நோக்கி கூப்பிட்டார். என்ன சொல்லி கூப்பிட்டார்? அண்ட் சேயிங், என்ன சொல்லி கூப்பிட்டாரு? லார்ட் ஜீசஸ். இங்கே எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். காடை எப்படி கூப்பிட்றாரா அவர்? லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் தமிழ் பைபிளில் படிக்கும்போது சில வார்த்தைகள் உங்களுக்கு மிஸ் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் கேஜேவியும் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எக்ஸாக்டாக அதோட மீனிங் உங்களுக்கு புரியும். இதில் எவ்வளோ தெளிவாக அந்த இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது பாருங்கள். காடை நோக்கி அவர் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட். இதை விட வேறு என்ன விளக்கம் வேணும்? அவங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு காடு தான் அவங்களுக்கு, ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து தான்ன்றது ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தான் யோவான் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம் சொல்கிறார். அவங்களுக்கு தெரியுங்க, தேவன் ஒருத்தர் தான், அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். போன வீடியோவில் நம்ம பார்க்கும்போது இது முதல் நீங்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் விட்டீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நீ கண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதோட விளக்கத்தை நம்ம பார்த்துருந்தோம். அவர் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆனால் சில இடங்களில் அது மறைப்பொருளாக இருக்குது. அது யாருக்கு மறைப்பொருள்? யாருக்கு அது புரியாது? அவருடைய பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு அது கண்டிப்பாக அது அவங்களால ஏற்றுக்க முடியாது, புரியாது. அவங்க கண்கள் திறக்கப்படாமையே இருக்கும். ஆண்டவர் பொது வழியில் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும்போது மக்கள் எல்லாரும் இருக்கும்போது ஊமைகளாக தான் பேசுவார். ஆனால் தம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் போய் பேசும்போது அதனுடைய விளக்கத்தை சொல்லுவார். அவர்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கு அருளப்பட்டது. இந்த வசனத்தோட விளக்கம் உங்களுக்கு அருளப்பட்டதுன்னா நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை. இது உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை தேடியே ஆகணும். அவர்கிட்ட ஜெபிங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படணும், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும், உங்கள் இருதயத்தில் இதை உணரணும். ஒரே ஒரு தேவன் தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த முதலாம் கட்டளையை கூட நம்மளால் நம்ப முடியல. பாருங்கள், எப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும். இதுலேருந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். தேவனை தேடுங்க. தேவன் ஒருத்தரால் மாத்திரம்தான் நம்மளை மீட்டுக்க முடியும். அவருடைய அந்த தேவ நீதியினால தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அவர் இல்லாமல் நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ இந்த வசனங்கள் மூலமாக என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? வலது பாரிசம்னா என்ன, வலது கரமும் வலது பாரிசமும் ஒன்றுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வலது பாரிசத்தில் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதை இன்னொரு இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட சிங்காசனத்தில் நான் மகிமையில் உட்கார்ந்துருக்கும்போது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க. சரி, இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன் இல்லை, அவர் வெறும் கர்த்தர் தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. சில பேர் திரித்துவம் பேசுகிறவங்க. ஒரு மனுஷன் இறந்ததும் என்ன ஆகுது, அவனுடைய சரீரமும் அவனுடைய ஆவியும் என்ன ஆகுதுன்றதான் இந்த வசனத்தில் இருக்குது. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த வசனம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் மரித்ததும் அவனுடைய சரீரம் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணுக்கே திரும்பி போகுது. அடுத்து ஆவி தன்னை படைத்த தேவனிடத்தில் போகும் அப்படின்னு வசனம் சொல்லுது. புரியுதாங்க உங்களுக்கு? அப்போ தன்னை படைத்த தேவன்கிட்ட தான் அந்த ஆவி போகும்போது ஸ்தேவான் என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அதை தான் இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம். And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. அவர் தான் தேவன்றதை அவர் நல்லா தெரிஞ்சு கண்ணால் கண்டு சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்த வசனம் பார்ப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். பவுல் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருக்கணுமா? இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கணுமா? எந்த ரகசியம்? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. அது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படின்றத அடுத்த வசனத்தில் பார்ப்போம். யோவான் 17ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே அந்த ரகசியத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. கவனிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு பவுல் சொன்னாரா? அந்த ரகசியத்தை அறிஞ்சிக்கிறதா நித்திய ஜீவனே சொல்கிறார். என்ன ரகசியம்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா என்ன அப்படின்னா தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றியும் அறிஞ்சுக்கணும். ஏற்கனவே அந்த ரகசியம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திரும்ப உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த ரகசியம் என்னது, எப்படி அறிஞ்சிக்கிட்டாங்க ஆதி அப்போஸ்தலர்கள்? பாருங்கள், 1 யோவான் 5:20. அந்த யோவான் 17:3 விளக்கம், அதோட பதில் இன்னொரு வசனமான இந்த 1 யோவான் 5:20 இருக்குது. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். தெளிவாக புரியுதாங்க உங்களுக்கு? சத்தியமுள்ளவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் தான் யார்? சத்தியமுள்ளவர். அந்த தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு புத்தியை தர்றாராம். அடுத்து பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இந்த சத்தியமுள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர். இயேசு கிறிஸ்து தான் சத்தியமுள்ளவர் நீங்கள் சொல்கிறாங்க. பிதாவை பற்றி தெரிஞ்சுக்க குமாரன் வந்தார். குமாரன் தான் பிதான்றது இங்கே இருக்குது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவர் தான் உண்மையான தேவன், மெய்யான தேவன். வசனம் சொல்லுது. நமக்கு எத்தனை தேவன் உண்டு? ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் யார்? இயேசு கிறிஸ்து தான். திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. முதல்ல இருக்கக்கூடிய சத்தியம் உள்ளவன்றது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. பிதானா தேவன் தான். அவர் தான் கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வந்ததெல்லாம் பிதாவை பற்றி வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டில் வந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி வந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. தேவன் பழைய ஏற்பாட்டில் தோன்றின தேவன் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எப்படி வர்றாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவா நமக்கு தெரியுறாரு. ஒரே ஒரு கர்த்தர் தான், ஒரே ஒரு தேவன் தான். இங்கே பாருங்கள், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே, இவர்களேன்னு வரல, இவரே ஒருமையில் வந்திருக்கு பாருங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் படித்தோமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அந்த மேலே வந்துருச்சா? நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்றது கீழே வந்துருச்சா? அறிவதே நித்திய ஜீவன். அது எப்படி அறிஞ்சுக்கிட்டோம்? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த வசனத்தோட கேள்வியோட பதில் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் தேடி ஆண்டவரை தேடாமல் எப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? என் பிள்ளை என்னை தடவியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வசனத்தை நம்ம படிக்கிறதே கிடையாது. யாராவது எனக்காக படித்து காட்டட்டும்,
யாராவது பேசுகிறத நான் கேட்டால் போதும் அப்படின்றதோடு நீங்கள் இருக்கக்கூடாது. வேதத்தை எடுத்து வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடணும். இப்போ இந்த வீடியோ வருதா, அந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. அந்த வசனம் எங்கள் இருப்பிடத்தை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்பாதீங்க, வசனத்தை மாத்திரம் நம்புங்க. யாரோட வார்த்தையும் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. தேவனை தவிர வேறு யாரையும் நம்ம நம்பவே கூடாது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லுச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கணும். தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களோட நிறைய பேசுவார். அடுத்து பாருங்கள், யோவான் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அனுப்புனது யாரு? பிதா தான் அனுப்பியிருக்கார், தேவன் தான் அனுப்பியிருக்கார். இங்கே தேவனை தான் சத்தியம் உள்ளவர்னு சொல்லியிருக்கு. உடனே பார்த்தீங்களா, தேவன் தான் சத்தியம் உள்ளவர், இவர் குமாரன் தான் அப்படின்னு வராதிங்க. இங்கே பாருங்கள், அதற்கு இயேசு, இது யோவான் 14வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இருக்குது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அவர் தாங்க நித்திய ஜீவன். இதுக்கு முந்தின வசனத்தில் தேவன் தான் சத்தியம் உள்ளவர் அப்படின்றத பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய ஆவி இல்லாமல் உங்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அப்படியே ஒரு சுத்தலில் விட்ட மாதிரி மாற்றி மாற்றி அந்த திரித்துவத்தின் போதனை பின்னாடியே தான் போகிற மாதிரி இருக்கும். அவருடைய ஆவி வரும்போது, அதாவது சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும். ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் பெற்றதோட அடையாளம் இதுதாங்க. அவர் வரும்போது அவர் உங்களுக்கு போதிப்பார். அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியோட அடையாளத்தில் இன்னொரு அடையாளம் என்ன, நம்ம சாட்சியாக இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? சாட்சியாக இருப்போம். வசனம் சொல்லுது, அவனுக்குள் இருக்கும் அபிஷேகமே அவனுக்கு போதிக்கும், வேறு ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அடுத்ததை பாருங்க, யோவான் 15:24, வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என்னையும் என் பிதாவையும் கண்டு விட்டீர்கள்னு சொல்லிட்டு, இது முதல் என் பிதாவை கண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க, என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். ஆனால் வந்தது யாரு தான்? மாம்சத்தில் வெளிப்பட்டது யாரு தான்? தேவன் தான். இவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். அப்படின்னா என்னது? அவருடைய இமேஜ். இவர் தான் அவருடைய இமேஜ். தேவன் தான் மாம்சத்தில் வந்தது. அதை அறியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். இப்போ தான் தான் பிதான்றத இன்னொரு இடத்துல எவ்வளோ பகிரங்கமாக ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை பிதான்னு ஒரு தடவை கூட சொல்லலை, தான் தான் தேவன்றதை சொல்லலை அப்படின்றாங்க. இல்லை, வசனத்தை படிங்க, தேவனோட உதவியோடு படிங்க. அவர் உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி.